பரோட்டானாலே மதுரை தாங்க. மதுரையில இருக்கிறவங்கலாம் சும்மா குடுத்து வச்சவங்க. எப்போனாலும் சூப்பரான டேஸ்ட்டான பரோட்டாஸ், டேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் நல்லா ஈஸியாகவே அவங்களுக்கு கிடைக்குது, சாப்பிட்லாம். இப்போ நம்ம மதுரையில் இல்லைன்னா என்ன, நம்ம சூப்பராக இப்போ பரோட்டா ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு அசத்தலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் வந்து ஒரு குழி பறிச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சால்ட் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு முட்டை, அரை கிளாஸ் அளவுக்கு பால், இது எல்லாத்தையும் கைவிடாமல் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஒரு 10 நிமிஷமாவது மாவை நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சிங்கன்னா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த மாவை ஈக்குவலாக போர்ஷனாக பிரிச்சுட்டு அதை திருப்பியும் பாலாக உருட்டி இந்த மாதிரி தட்டில் வச்சு ஒரு அரை மணி நேரமாவது திருப்பி ஊற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டான நல்லா பதமான பரோட்டா கிடைக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றி திருப்பி அந்த பாலில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தேய்ங்க. உங்களுக்கு பரோட்டா நல்லா வீச வரும் அப்படின்னா நீங்கள் வீச்சு பரோட்டா மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம பாதியாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையால் கீழேருந்து மேலே வந்து நல்லா உருட்டணும். உருட்டிட்ட பிறகு லாஸ்ட்டாக கீழே இருக்கிற டிப்பை வந்து மேலே வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதை உள்ளங்கையால் வச்சு அமுக்குனிங்கன்னா நல்லா பன் ஷேப்பில் சூப்பராக நமக்கு பரோட்டா கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். கொஞ்சம் குழியாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லா சூப்பராக குக் ஆகும். நல்லா குக் பண்ணணும். எண்ணெயை ஊற்றி ஊற்றி நல்லா வேகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது பன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.